Get up to 10% instant cashback offer on Vivo V30e. Pre-book now. Veranda Race பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மக்களால் தேர்ந்தெடுத்த மிகப்பெரிய நடிகர் ஹீரோவாக விஜய் சார் இருக்கிறார். இந்த தளபதி விஜய் சொல்லக்கூடியவர். அவரோட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. ரொம்ப அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இஸ் அ வெரி 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 டீப் பர்சன், வெரி சைலண்ட் மேன். அந்த அளவுக்கு சைலண்டாக இருக்கிறது கற்றுக்கணும்னு நானே ஆசைப்படுறேன். இது அவர்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன். நம்ம யாருக்கு எப்பவுமே போட்டியே கிடையாது. நான் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது ரஜினி சார் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார், கமல் சார் அப்போவே உலக நாயகன். 80sல பரபரப்பா இருக்கும் போது எந்த ஹீரோயினோட அதிக கிசுகிசு வந்தது? இளையராஜா சார் கிட்ட எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் என்னன்னா அவரோட டிசிப்ளின் தான். ஆனஸ்டா காலை 7 மணிலேருந்து 1 மணி 2 to 9ங்கிறது எவ்ரிடே. பௌர்ணமிக்கு எப்படி திருவண்ணாமலை போயிட்டு வரணும் எப்படிங்கிறத கண்டினியூஸாக இயர்லி பண்ணுறதுக்கு ஒருத்தனால முடியவே முடியாது. ஹி ஸோ டெடிக்கேட்டட் ஐதர் இன் டிசிப்ளின் ஆர் லைஃப். 7 மணி ஆகுதுன்னா பிரசாத் ஸ்டுடியோவில் ஒரு வண்டி இருக்குங்கிறதா டெஃபினட். மழை வந்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, அவர் வருவாருங்கிறது தெரியும். அவரை நம்பி அத்தனை டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் போயிருப்பாங்க. அவர் யாரையும் என்றைக்குமே டிசப்பாயிண்ட் பண்ணது இல்லை. அவர் வரவே இல்லை இன்னைக்கு இது வரைக்கும் கேட்டதில்லை. மணிவண்ணன், நானும் சில்க் ஸ்மிதா, ஷீ இஸ் எ வெரி ஸ்வீட் கேர்ள். எப்படி நடிக்கிறதுக்கு ஒரு ஏதோ போஸ்க்கு ஸ்டில் ரவி சொன்னதுனால அவர் நடிக்க நின்றுட்டாருங்க. மணி என்னோட ஃப்ரெண்ட், நண்பன். இப்போலேருந்து இப்போ வரைக்கும் பேசிட்டேன் ஸ்டில். நானும் சுமலதா அவர்கள், நானும் இவங்க ஒரு படம் நடிக்கிற வேண்டியது இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் மெட்ரலைஸ் ஆகலை. இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்டில். அந்த சீசன்லேருந்து இந்த சீசன் வரைக்கும் பாருங்கள், அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஸ்டில். 80sல மிகப்பெரிய ஹீரோ மோகன், 2024ல விஜய் சார் பெரிய ஹீரோ. இந்த காம்பினேஷன் எப்படி பார்க்குறீங்க? மக்களால் தேர்ந்தெடுத்த மிகப்பெரிய நடிகர் ஹீரோவாக விஜய் சார் இருக்கிறார். இந்த தளபதி விஜய் சொல்லக்கூடியவர். அவரோட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. தேங்க்ஸ் டு வெங்கட் பிரபு ஏஜிஎஸ். அவர் ரொம்ப அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இஸ் அ வெரி 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 டீப் பர்சன், வெரி சைலண்ட் மேன். அந்த அளவுக்கு சைலண்ட்டாக இருக்கிறது கற்றுக்கணும்னு நானே ஆசைப்படுறேன். இது அவர்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன். இதுதான் அவர்கிட்ட நான் ரொம்ப சிறப்பாக இருக்கிற ஒரு அம்சமாக நான் நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் அவர் அவ்வளோ டீப்பாக சைலண்ட்டாக உட்காந்து எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பார் தவிர, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது. ஸோ அது அவர்கிட்ட கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த சில்வர் ஜூப்ளி ஸ்டார்ன்ற அந்தஸ்து எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? அது மீடியா கொடுத்துருக்கிற அந்தஸ்து. அதனால நான் ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பேன். அதான் மீடியா தான் எனக்கு அதெல்லாம் சொல்லியிருக்கு. மீடியாவுக்கு நன்றி சொல்லணும், மக்களுக்கு நன்றி சொல்லணும். சார் 80s காலகட்டத்தில் ரஜினி சார் கமல் சாருக்கு செம்ம டஃப் கொடுத்தீங்க. அவங்களுக்கு நீங்க போட்டியா அப்படின்னு ஒரு நியூஸ் பரவலாக வந்த போது அதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? நீங்களே சொல்லிட்டீங்களே, அது ஒரு நியூஸ். நம்ம யாருக்கு எப்பவுமே போட்டியே கிடையாது. நான் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது ரஜினி சார் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார், கமல் சார் அப்போவே உலக நாயகன். நான் அவரோட படங்களில் காலேஜ் தான் நாங்கள் எல்லாம் பெங்களூரில் போய் பார்த்துருக்கோம். 3 முடிச்சு ஆகட்டும், சொம்ம சொல்லுக்குருதின்னு ஒரு நம்ம கமல் சார் டியூல் ரோல் பண்ணியிருப்பார். அது தமிழில் கூட அப்புறமா டப்பா இங்கே இருநிலவர்கள் வந்துச்சு. முள்ளு மலரும் ஆகட்டும், நிறைய படங்கள் காலேஜ்லேயே அவர் படங்கள் பார்த்து வளர்ந்தவங்க. நாங்கள் சினிமா நடிகனாக ஆசீர்வாதம் இருக்குது, மக்கள் ஆதரவு கிடைச்சிது, நல்ல படங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது, வெற்றி அடைஞ்சது. தவிர நம்ம யாருக்கும் யாருமே போட்டியே கிடையாதுங்க. அவங்கவுங்க ஸ்பேஸ் இருக்கும், அதுலேயே அவங்கவுங்க எவ்வளோ சாதனை பண்ண முடியுமாங்கிறது மட்டும். தவிர ரஜினி சார் கமல் சார் என்றைக்குமே ரஜினி சார் கமல் சார் தான். நம்ம யாருக்கும் அப்போ இல்லை, எப்பவுமே யாரும் போட்டி இல்லை. சார் கோகிலா மோகன், ஹரா மோகன், இந்த டிரான்சிஷன் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி அனுபவம் தான் ரெண்டுமே. ஏன்னா கோகிலா மோகனுங்கிற படம் கோகிலா பாலு மகேந்திரா சார் என்னை அறிமுகப்படுத்தினாருங்க. லெஜெண்டரி கமல் சாரும், கிரேட் ஷோபா மேடம், ரோஜாரமணி அவர்களோட நான் நடித்தேன். தட் வாஸ் எ ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாமே புதுசாக இருக்கும். ஒன்று அப்போ எல்லாமே புதுசாக பார்க்குற ஒரு வயசு, எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிற வயசு எல்லாமே இருந்துச்சு. இப்போ ஹரால தெரிஞ்சுக்கினதை எப்படி கரெக்ட் பண்ணலாங்கிறது டைரக்டர் சொல்லும் போதே என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னு ஆசை. மற்றவங்க எப்படி எல்லாமே இருக்குது. அப்போ இல்லைன்னா என்ன சொல்கிறாங்க, என்ன கேட்கணும், இப்படி பண்ணால் அப்படின்றது இருக்கும். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸு. ரெண்டுமே எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸ். பாலு மகேந்திரா சாருக்கு எப்போவுமே நன்றி, கமல் சாருக்கும், அந்த கூட்டணி ஷோபா மேடம், அப்புறமா நம்ம ரோஜா அவங்களுக்கும், அந்த தயாரிப்பாளர் ஃபெர்னாண்டோ அவர்களுக்கும். இந்த மோக்ஷம் தியேட்டர்னு இங்கே முதல்ல இருந்துச்சு கீழ்பாக்கில், அதோட ஓனர் தான் கோகிலாவோட ப்ரொடியூசர்ஸ். ஸோ இவங்க எல்லாருக்குமே
நன்றி கடன் பட்டிருக்கேங்கிறது தான் உண்மையான விஷயம். கோகிலால செலக்ட் ஆன அந்த மூமெண்ட் எப்படி பார்த்தீங்க? பாலுமேந்திரா ஓகே சொன்னது, அதுல நடுவுல வந்து ஃப்ரேம் வைக்கும் போது நீங்களும் கமல் சார் ஒரே மாதிரி இருக்கீங்கன்றதுனால கமல் சாருக்கு கண்ணாடி போட்டதாகவும் உங்களுக்கு தாடி வச்சதாகவும் ஒரு செய்தி இருக்கு. அந்த மூமெண்ட் எப்படி பாக்குறீங்க? ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது. பட் இருந்தாலும் இந்த உண்மை ரொம்ப எக்ஸைட்டிங் மூமெண்ட். அது நம்ம வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டு நான் இண்டஸ்ட்ரிக்கு வரல. வேலைகளுக்கு பொதுவாக அந்த டைமில் பிஎஸ்சி முடிச்சதுக்கப்புறம் வேலைகள் தேடிட்டு இருக்கும்போது இருந்தால் ஒரு அவகாசம் என்னன்னா என்டர்டெயின்மெண்ட்டானா இப்போ ட்ராமா ட்ரூப், பெனக்கான ஒரு ட்ராமா ட்ரூப்பு, பிவி காரந்தும் லெஜெண்டரி மேன் அங்கே இங்கே கூத்துப்பட்டுற மாதிரி அப்போ அது பொதுவாக இருந்துச்சு. ஆர்ட் ஃபிலிம்ஸு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ராமா பண்ணுற ட்ரூப்பில் என்னை வந்து கூப்பிட்டாரு. எது கூப்பிடுறாங்கன்னே தெரியல. பட் சமம் தே ஃபெல்ட் ஐ எம் டேலண்டட், என்கிட்ட இருக்குங்கிறதுனால டேலண்ட் இருக்குது, அது எப்படியாவது பண்ணணும். அப்போது அவரோட ட்ராமா ட்ரூப்பில் போய் ஒரு ட்ராமா பண்ணேன். பல ட்ராமாங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கேன். பட் ஒரு ட்ராமாவில் பிவி காரந்த் சாரும் ஜெயஸ்ரீ அம்மாவும் நானும் நடித்தேன். அது வந்து லங்கேஷன் சொல்லி அப்போது ரொம்ப இங்கே ஜெயகாந்தன் சார் மாதிரி அங்கே மிகப்பெரிய ரைட்டர், அவரோட ட்ராமா அது, அவரோட எழுத்தில் அது பாம்பேல மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்தது. அங்கே இருந்த பாலு மகேந்திரா சாரோட அசோசியேட்டுன்னு நம்ம ட்ரூப்பில் ஒருத்தர் இருக்கிறாருன்னு அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. அவர் தான் இவ்வளோ நல்லா நடிக்கிறீங்களே, ஏன் சினிமாவில் நடிக்கணும் போது எனக்கு தெரியாது, புதுசு அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், எனக்கு தேவையில்லை, நான் இன்டர்வியூ போயிருக்கேன், வந்துட்டுருக்கேன், ரிட்டன் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் பேங்க்குக்கு, அதெல்லாம் சொல்லிகிட்ருப்பேன். பட் இருந்தாலும் ஹீ ஃபோர்ஸ் மீ பண்ணதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு. பாலு மகேந்திரா சார் வந்து சீனியர் நடிகர்கள் எல்லாரையும் பார்த்து என்னையும் பார்த்து என்னை கேட்டார், என்ன மோகன் வாட் யூ திங்க்னு. அவரோட கேமராவில் அப்போ தெரியாது, அதுக்கப்புறம் தான் அனுபவித்த விஷயங்கள். அவரோட கேமராவில் அவர் என்ன ஷூட் பண்ணிகிட்ருக்காருங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது அதுக்கப்புறம் மூடு பண்ணி அதுக்கப்புறம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போது தெரியாது, கேட்கும்போது கேட்டார், கேன் யூ ஆக்ட்னாரு. ஐ செட் ஐ டோன்ட் நோ சார். தென் ஐ செட் இல்லை யூ வில் பி எ கிரேட்னு சொல்லி அசோசியேட் கிட்ட சொல்லி இவர் தான் நம்ம அந்த கேரக்டர் பண்ணுறாருன்னு மிக சிறப்பாக நடிக்க வச்சார். அது ஒரு எக்ஸ்ட்ரானரி அனுபவம் தான். ஏன்னா பாலு மகேந்திரா சார் அவர் சொல்லி கொடுக்குற விதம் எல்லாம் நமக்கு மற்ற டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ வித்தியாசமாக இருக்குங்கிறது அப்புறமா தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. எவ்ரி சினிமா எவ்ரி டே இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. ஐ ஆம் ஸோ பிளெஸ்ட், காட் இஸ் ஸோ கைண்ட் டு மீங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அதனால் பாலு மகேந்திரா சார்கிட்ட ஒர்க் பண்ண அதுவும் இப்போ ஹரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற விதமும் இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ்ன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சார் பாலு மகேந்திரா சார் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வைக்கும்போது வியூ ஃபைண்டரில் உங்களை பார்த்துட்டு மார்க் மை வேர்ட்ஸ் திஸ் பாய் வில் பி ராக் அப்படின்ற மாதிரி சொன்னதா அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒரு டெக்னீஷியன் சொன்னார். அது நீங்க கேட்கும் போது அது எந்த அளவுக்கு நம்புறீங்க? எனக்கு எல்லாமே புதுசா இருக்க தவிர நான் நம்பி, ஏன்னா ஐ நெவர் தாட் தட் ஐ பி an actor. இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேன். கோகிலா படத்துல நான் சிண்டிகேட் பேங்க் எம்ப்ளாய். நான் அதுக்கு முன்னாடி சிண்டிகேட் பேங்க்ல எல்லாம் போய் ரிட்டன் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த படம் வந்துச்சு, ஆஃபர் வந்தது, நான் நடிச்சிட்டேன், படமும் ஹிட் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு வந்து வேலைக்கு ஆஃபர் வந்துச்சு. அப்போது ஒரு 2-3 படம் கமிட் ஆகிருந்தேன். நேராக போய் அங்கே பேங்க்கில் போய் ரிக்வெஸ்ட் பண்ணேன், சார் ஐ டோன்ட் நோ சார், சமம் ஐ பிகம் அன் ஆக்டர் பட் ஐ வாண்ட் டு ஒர்க் இன் த பேங்க், தட்ஸ் வை பண்ணேன். நீங்கள் லாஸ் ஆஃப் பேல எனக்கு லீவ் கொடுக்குறதா இருந்தால் அந்த இருக்கிற 2-3 படங்களை முடிச்சிட்டேன் சார், பட் ஐ வுட் லைக் டு ஒர்க் இன் திஸ் பேங்க்னு சொன்னேன். தேவர் வெரி கைண்ட் எனஃப், காட் வாஸ் வெரி கைண்ட். அவர் லாஸ் ஆஃப் பேல கொடுத்தாரு. பட் அது கண்டினியூஸாக லாஸ் ஆஃப் பேலே போய் வேலை ரிசைன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தேன். ஸோ ஐ நெவர் தாட் நான் வந்து ஐ வில் பிகம் அன் ஆக்டர், ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆக்டருங்கிறதெல்லாம் இல்லை. வந்த அவகாசத்தை, ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது வித் காட்ஸ் கிரேஸ் ஐ குட் டூ இட். அவ்வளோதான் சார். ஃபஸ்ட்டு ஃபிலிமில் கமல் சாரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ். ஸோ கமல் சார் நீங்கள் சொன்னீங்க ஆல்ரெடி அவர் பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின் போது நீங்கள் ஒரு காலகட்டத்தில் 20 மணி நேரம் மேலே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. மோகன் சாரால் ஷூட்டிங் லேட்டு, படம் ரிலீஸ் தள்ளி போச்சுன்ற எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுக்கு ஒரு காரணம் வந்து கமல் சார் வந்து அந்த கால் ஷீட் இப்படி பண்ணணும்னு மாதிரி சொல்லி கொடுத்ததா ஒரு தகவல் இருக்கு. பிளஸ் கமல் சார் முதல் முறையா வெளி நடிகர்ன்ற போது உங்களுக்கு தான் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. இந்த 3 இன்சிடென்ட்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐ எம் பிளெஸ்ட், இறைவனோட ஆசீர்வாதம் ஃபர்ஸ்ட் திங். அதை நான் அவருக்கு தான் நன்றி சொல்லணும். இது ஒரு நிகழ்ச்சி என்னன்னே தெரியல. ஏன்னா பாலு மகேந்திரா சார் கோகிலா படம் ஃபஸ்ட்டு ஸ்கெட்யூல் கூப்பிட்டாங்க, 3-4 நாள் நடித்தேன். அதுக்கப்புறம் வந்து நான்
என்னோட ட்ராமா ஃப்ரெண்ட்ஸ் ட்ரூப்பில் இருக்கும்போது அந்த ட்ராமா ஃப்ரெண்ட்ஸு கேங்கே ஒரு சினிமா எடுக்கிறாங்க. எப்படி நீ நடிகர் ஆகிட்டியா வாடான்னாங்க. நானும் போயிட்டேன். காராப்பூர் ஃபாரஸ்ட்டு மைசூர்லேருந்து உள்ளே ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியா. ஷூட்டிங்கில் இருக்கேன், நமக்கு தெரியவே தெரியாது. இங்கே பார்த்தா பாலமகேந்திர சார் கோகிலாவுக்கு 2வது ஸ்கெட்யூல் பெங்களூர் வந்திருக்கிறாரு. லெஜெண்டரி கமல் சார், ஷோபா, ரோஜா ரமணி இவங்களெல்லாம் நடிச்சிட்ருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க. வீட்டுக்கு அப்போல்லாம் லேண்ட்லைன் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. எங்கள் அப்பா வழக்கம் போல் அவன் இங்கேயும் ஏதோ ஷூட்டிங் போனானேன்னதும் இவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. எந்த ஷூட்டிங் போகிறா இப்போ, இது நம்ம படம் வந்தபோது அப்போவே கமல் சார் வந்து ரொம்ப பிஸியான ஆக்டர். அவங்க ஷூட்டிங்னால 400-500 பேர் மேலே வந்துடுவாங்க. அங்கெல்லாம் கப்பன் பார்க்லலாம் பார்த்து நம்மளே ரசிச்சுக்கோம், மகிழ்ந்து பார்த்துருக்கோம். ஸோ அவரோட டேட் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, நமக்கு தெரியாது. நம்ம வந்து காராப்பூர் ஃபாரஸ்ட்டில் ஃப்ரெண்ட்ஸோட படம் ஷூட்டிங்கில் இருக்கேன். அப்புறமா ஒரு டெலிகிராம் எல்லாம் கொடுத்து, அப்போது டெலிகிராம் கொடுத்து என்னை வர வச்சாங்க. 3 நாள் ஆயிடுச்சு அதுக்குள்ளே. அன்றைக்கி ஈவினிங்கு கமல் சார் வந்து 3-4 நாள் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன். கமல் சார் வந்து சென்னைக்கு திருப்பி வரணும். அன்றைக்கி ஈவினிங் போகிற பாலுமகேந்திரா சார் ரொம்ப கோவத்தில் இருந்தார். அசோசியேட் டைரக்டர் ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னாரு. எனக்கு என்ன தெரியும், ஐ டோன்ட் நோ சார் வாட் இஸ் திஸ்ன்ற. இல்லையா எப்படியானா ரொம்ப கஷ்டமான விஷயம். அத்தனை பேர் இருக்கிறாங்க, என்னோட போர்ஷன்ஸ் எடுக்காமல் விட்டுருக்காங்க. பட் என்னோட காம்பினேஷன்ஸ் பிகாஸ் நான் இல்லை. ஏன்னா நான் ரொம்ப இல்லை சார், அந்த அந்த டேரக்டர் இன்னொரு டேரக்டர் பேர் சொல்லி அவர் கூப்பிட்டார் சார், நான் அங்கே போயிட்டேன் சார். ஆனால் எப்படிடா நீ போகலான்றார். இல்லை சார் எனக்கு தெரியாதுன்னு. அப்போ தான் கமல் சார் வந்து கூப்பிட்டு, ஏன் நல்லா நடிக்க எல்லாம் கரெக்டு, இந்த படம் வந்து எப்போ ஷூட்டிங் இருக்கேன்னு. இல்லை சார் they didn't tell me. என்ன அவர் எப்படிடா சொல்லுவார், நீ தானே கேட்கணும். இன்னிலேருந்து இப்போ மார்க் மை வேர்ட், டைரி வச்சுக்கோ, எப்பப்போ யார் யார் கூப்பிடுவாங்க, எத்தனை நாள் வேணும்னு நீயும் கேட்கணும். அவங்க சொல்கிறாங்க இல்லைங்கிறது கூட நீ கேட்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும். இன்னொரு படம் வந்திருந்தானா நான் இல்லை சார் எனக்கு தெரியல, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோன்னு தானே சொல்லிட்டுருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சு யூ ஷுட் மெயின்டைன் எ டைரி, தேர் யூ ஷுட் மார்க் எவ்ரி ஃபிலிம்னார். ஸோ முதல் படமே கால்ஷீட் கிளாஷ்ன்றது அப்போது நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் எந்த படத்துக்கும் நான் கால்ஷீட் கிளாஷ் பண்ணதே இல்லை. என்னால் ஒரு 1 மணி நேரமும் 1/2 மணி நேரமும் லேட் ஆனதே இல்லை. அது ரொம்ப முக்கியமான காரணம் கமல் சார் அன்னைக்கு சொன்னது. நான் பழகினா நான் வளர்ந்த அந்த ட்ராமா ட்ரூப் ஒரு பெனகான்ட்டு இருக்கு. அது வந்து பிபி காரந்தன் சொல்லி ஒரு எக்ஸ்ட்ராடினரி மனிதர், எக்ஸ்ட்ராடினரி லெஜெண்டரி டைரக்டர், மியூசிக் டைரக்டர், எல்லாமே அவர் ஹிந்துஸ்தானின் மியூசிக் எல்லாம் அவரோட ட்ராமாஸ் எல்லாம் அவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் பாப்புலர். அங்கே என்னன்னா எல்லாரும் இப்போது இந்த கூத்துப்பற்ற என்ன சொல்வோம், அப்போவே எல்லாரும் எல்லா வேலை பார்க்கணும், யாராலையும் எதுவுமே லேட் ஆகக்கூடாது வரக்கூடாதுங்கிறது ஒன்று. அந்த ஸ்கூல்லையே வளர்ந்ததுனால அதெல்லாம் ஹெல்ப் ஆனதுனால இது வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சாங் பொன்மானை தேடுது, ஐ எம் பிளஸ்ட், அவ்வளோதான். எதுக்காக என்ன எனக்கு அவர் பாடினாரான்னு எனக்கு தெரியாது. பாடினது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஷூட்டிங் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் வாய்னி செட்டில் தான் ஷூட் பண்ணோன்னு நினைக்கிறேன். ப்ரொடியூசர் ஃபிலிம் கோ கம்பெனிக்கு அது, அவருக்கும் டைரக்டருக்கும் சக நடிகரும் நன்றி சொல்லணும். சார் பொதுவாக முன்னாடி வந்து மக்கள் வந்து அரசியல்வாதிகளை ஹீரோவை பார்த்தாங்க, இப்போ மக்கள் ஹீரோவை அரசியல்வாதியா பார்க்குறாங்க. இதை பற்றின உங்கள் பார்வை என்ன? நான் எப்பவுமே எதுவுமே பார்த்ததில்லை. ஒரு நடிக்கும் போது ஹீரோ, இல்லைன்னா சாதாரண ஒரு மனிதர், அவ்வளோதான் நான் பார்க்குறேன். என்ன நான் அப்படியே பார்க்குறேன், மற்றவங்களும் நான் பார்க்கும்போது அப்படி தான் பார்க்குறேன். கௌரவம் இருக்குது, பட் யாரும் எல்லாம் காலத்தின் கட்டாயம். எல்லாமே நம்ம வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு அந்த மாதிரி எந்த விதமான ஆசையும் இல்லை, அந்த திறமையும் இல்லை. சார் 80s பரபரப்பாக இருக்கும் போது எந்த ஹீரோயினோட அதிக கிசுகிசு வந்தது? எந்த ஹீரோயினோட வரல. எந்த ஹீரோயினும் வரல. சார் மௌன ராகத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அப்ப எல்லாரும் பேசப்பட்டது வந்து அந்த ட்ரெயின் சீக்வன்ஸு, தாஜ்மஹாலோட பின்னாடி எடுத்த ஒரு சாங், இதை பத்தி இருக்கும்போது அதை நீங்க ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது அதோட மெமரிஸ் எப்படி பாக்குறீங்க? நான் முதல்ல சொன்ன மாதிரி இயக்குனரோட அந்த விஷுவல் சென்ஸ் தான். நீங்கள் சொல்கிற ட்ரெயின் சீக்வன்ஸ் 3-4 இடத்துல எடுத்திருக்கிறார். பெங்களூரில் எடுத்திருக்கிறார், டெல்லியில் எடுத்திருக்கிறார், சென்னையில் எடுத்திருக்கிறார். பட் யாருக்குமே தெரியல. அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்ல விஷுவலாக கட் பண்ணி ஷூட் பண்ணியிருக்காரு மணிரத்னம் அவர். ஸோ ஒரு இயக்குனர் மேலே தான் எனக்கு எப்போவுமே கௌரவம் அதிகமாகுது தவிர, தாஜ்மஹால் அப்படி தான். அங்கே போய் ஷூட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி டெக்னிக்கெல்லாம் விடலை, ஏதோ பர்மிஷன் அது இதுன்னு சொல்லி உள்ளே விடலை. பட் நோயிங் மணி என்ன பண்ணாரோன்னா பண்ணி ஆகணும், வந்திருக்கோம். அதனால பேக் ஸ்டாப் போனால் அங்கே யாரும் போலீஸ்காரங்களோ யாருமே எதுவுமே பர்மிஷனே தேவையில்லைன்னு சொல்லி அங்கே அந்த விஷுவல் இம்பேக்ட் கொடுத்து ஒரு மூட் கிரியேட் பண்ணார்.
ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். சார் 80s மோகன் இன்னைக்கும் தனித்து நிற்கிறதுக்கு முக்கிய காரணம்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? காட்ஸ் கிரேஸ் ஒன்று. நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி உயிரின் ஊற்றாக இருக்கிற என்னோட ரசிகர்கள் மட்டும்தான் காரணம் நான் நினைக்கிறேன். இவங்க 2 பேருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். சார் வெற்றி ஒரு எந்த ஒரு நடிகைகளுக்குமே வெற்றியின் உச்சத்தில் இருக்கும்போது சூழல்கள் வேற மாதிரி இருக்கும், அதிக நண்பர்கள் இருப்பாங்க. ஆனா அதே சூழல் மாறும்போது நண்பர்களோட வட்டம் குறையும், கான்டாக்ட்ஸ் எல்லாமே விலகி போவாங்கன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இது மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? இல்லை, சினிமா பொறுத்தவரை நம்ம காலேஜ்ல ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுக்கு நான் அவ்வளோ லக்கி இல்லை. நான் எப்பவுமே அக்வென்டன்ஸ் தான். இப்போ பழகுற டைமில் எல்லாரும் நல்லா பழகுவோம். சினிமா முடிஞ்ச பிறகு அடுத்த சினிமாவுக்கு போயிடுவோம். அங்கே இருக்கிற டைரக்டர், டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் பழகுறோம். அதுக்கப்புறம் அடுத்த படம் இப்படி தான் போயிட்டுருக்கே தவிர இந்த சக்ஸஸாக இருக்கும்போது நிறைய பேர், சக்ஸஸாக இல்லைன்னா நிறைய பேர். நான் எப்போவுமே கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் இல்லைங்கிற மாதிரி சினிமா ஆட்களோட பழகுவே தவிர ஐ எம் நாட் இன் டூ இன். ஸோ உள்ளே போய் அதை அனுபவித்து அதெல்லாம் இல்லை. நம்ம எப்போவுமே ஹாப்பியாக இருப்போம். அந்தந்த டைமில் அந்தந்த இயக்குனர், சக நடிகர் பார்ப்போம். அதுக்கப்புறம் நானாக இருக்கிறதுனால எனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஃபீலிங்ஸ் வந்தது. சுகாசினி மேடம் ஒரு வாட்டி சொல்லும் போது நீங்க ரொம்ப சேட்டைக்காரர், நாட்டி பாய்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா சார்? இல்லை, நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும். நான் என் நாட்டி பாயா இல்லை, நான் இப்படி சொல்ல முடியும்? எனக்கு புரியல. சார் சினிமாவில் வெற்றி தோல்வியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். டெஃபினட்டாக வெற்றி தோல்வி மைண்டுக்கு எதுவுமே எடுத்துக்க மாட்டோம். படம் ஹிட் ஆனாலும் தேங்க் காட், படம் ஃப்ளாப் ஆனால் என்ன பண்ணணும், அடுத்தது எப்படி மிஸ் ஆச்சு, அதுக்கு என்ன கரெக்ட் பண்ணணுங்கிறது போனால் தான் நம்ம அதுலேருந்து வெளியே வர முடியும். பிகாஸ் அதர்வைஸ் எல்லோரும் அந்த டிப்ரெஷனுக்கு போயிடுவோம், இல்லைன்னா அந்த ஒரு டாப் எண்டுக்கு போய் நின்றுடுவோம். அது ரெண்டுமே எனக்கு இல்லை. சார் உங்க கேரியர்ல பயணங்கள் முடிவதில்லை, சரணாலயம், முன்னே நான் சந்தித்தேன், உதயகீதம், இதே கோயில், இந்த 5 படத்துல தான் நீங்க மைக் வச்சு பாடிருக்கீங்க. ஆனா ஒரு மைக் மோகன்ற ஒரு அடையாளம் ஏற்பட்ட போது, அந்த அடையாளம் வந்த போது உண்டான மகிழ்ச்சியும் தொடர்ந்து அந்த நேம் இருக்குன்றது என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? இல்லை, அது என்னன்னா அதுக்கு வந்த அந்த ஒரு பேர் வர்றதுக்கு காரணம் என்னோட படங்களில் பாடல்கள் இருந்துச்சுங்கிறது தான். நல்ல பாடல்கள் அந்தந்த காலத்தின் கட்டாயம் மாதிரி டைரக்டர்கள், மியூசிக் டைரக்டர்கள் எல்லாம் சேர்ந்து கொடுத்துருக்கிறாருங்கிறது தான். அற்புதமாக அந்த பயணங்கள் முடிவதில்லைங்கிற படம் சிங்கராக நடிக்கும்போது பாலசுப்ரமணியம், எஸ்பிபி சார் அவர்கள் நான் பாடினதா மோகன் பாடினதா இது என்ற அளவுக்கு கேட்டது. அதுதான் என்னோட மிகப்பெரிய அவார்டாக நான் நினைக்கிறேன். அந்த கேள்வி கேட்கும்போது மக்களும் அது ஆமாம் அப்படின்னு இருந்துச்சு. அது பாடகனாகவும், ஒரு கேன்சர் பேஷண்ட்டாகவும், ஒரு லவர் பாயாகவும், ஒரு ட்ராஜடியாக முடிக்கிற அந்த கதையில் எனக்கு ஒரு இமேஜ் வந்துச்சு. பட் என்னன்னா இந்த ஒரு இமேஜ் பொதுவாக என்னோட படங்களில் பாடல்கள் வெற்றி அடைஞ்சிருக்குங்கிறது உண்மையான விஷயம். அந்த பாடல்கள் ஜனங்கள் மத்தியில் நிற்கிறதுக்கு காரணம் அந்த கதையும் கதை அம்சம் தான் நான் நினைக்கிறேன். அதனால மைக் மோகனுங்கிறது அவங்க தான் அகைன் மீடியா கொடுத்துருக்கிறது. அது ஓகே, அது இப்போ சந்தோஷம், அவ்வளோதான். அதில் என்ன இருக்கு? பிரபு சாருக்கு உங்களுக்கு உண்டான நட்பு? பிரபு சார் சிவாஜி சார் சன்னுங்கிறது அவருக்கு ஃபஸ்ட்டு அவர் மேலே இருந்த ஒரு பெரிய மரியாதை. எங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் வரும்போது சிவாஜி சாரோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தது. அதுக்கப்புறம் அவர் சன் அவரோட வர்றாங்கன்னு சொல்லி சிவி ராஜேந்திரன் இயக்கத்தை தான் ஃபஸ்ட் அவர் லாட்ரி டிக்கெட்டுங்கிற படத்தில் தான் அவரோட முதலாக நான் பார்த்தது, நடித்தது. மிகப்பெரிய விஷயம். அவ்வளோ பெரிய நடிகரோட சன்னாக இருந்தாலும் எந்த விதமான ஒரு சிவாஜி சார் பையன் நான் யார் தெரியுமான்னு அவர் என்றைக்குமே சொன்னதே கிடையாது. அந்த மாதிரி பிஹேவ் பண்ணது கிடையாது. ரொம்ப சகஜமாக பழகுவார். அவ்வளோ சாப்பாடு பற்றியும் அது முதல்ல எல்லாரும் சொல்லியிருக்கிற விஷயந்தான். சார் சிவாஜி சார் வீட்டிலேருந்து சாப்பாடு வர எல்லாருக்கும் பரிமாறுறது எல்லாமே பண்ணுவார். நான் வெஜிடேரியனுங்கிறதுனால அப்போவே எனக்குன்னு சொல்லி பாதாம் கீர் வர வைக்கிறதாகட்டும், வெஜிடேரியன் சாப்பாடு எனக்காகவே வர வைப்பிச்சு கொடுப்பார். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நல்ல மனிதர். சிவகுமார் சார் பற்றி? சிவகுமார் ஐயா பற்றி நான் என்ன சொல்கிறது? கிரேட் சோல். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கிறார், அப்படியே பழகிட்டு இருக்கிறார். அவர்கிட்டே நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. இன் எக்ஸ்ட்ரானரி பெயிண்டர். அவர் பெயிண்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நடிகராகி அவர் சாதனை பண்ணிட்டாரு.
பெரிய விஷயம். ஆனால் இல்லைன்னா நடிகராகவும் இல்லாமல் ஈவன் பெயிண்டராக இருந்தாலும் இந்த அளவுக்கு அவர் பேரு புகழ் சம்பாதிச்சிருப்பாருங்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரானரி பெயிண்டர். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சகஜமாக பழகிட்டு இருக்கிற சில மனிதர்களில் அவர் ஒருத்தர் தான். ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி. அவர் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிசிப்ளின் லைஃபு. இந்த அவர் அன்றைக்கி ஒரு காணொலியில் பார்த்தேன், புதன்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் போட்டு குளிங்கன்னு இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. இன்றைக்கி அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பட் அவர் அது இன்றைக்கும் தைரியமாக சொல்கிறாரு. இன்றைய அரசியல் ஆகட்டும், ஃபிலாசபி ஆகட்டும், நம்ம தமிழ் கலாச்சாரத்தாகட்டும், இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறாரு, மேடையில் பேசுகிறாரு. அவரோட பேடை பேச்சுக்கள் எல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். மேடை பேச்சுக்கள் எல்லாம் அவ்வளோ எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. அவர் ஜென்ரேஷனில் நம்ம அவரை தெரிஞ்சு வச்சுருக்கோங்கிறதுலாம் எங்களுக்கு எல்லாம் பெருமையாக இருக்குது. சார், சில்க் ஸ்மிதா வந்து ஒரு அப்பார்ட் ஃப்ரம் கிளாமர் ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் சொல்லுவாங்க. உங்கள் 2 பேர் கூட அந்த நட்பு? சில்க் ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங். ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்து வந்திருக்கிறதுனால இண்டஸ்ட்ரிக்கு வரும்போதே அவங்க ரொம்ப பெயின் ஆகிறது தான் வந்திருப்பாங்க. ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டட் பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுனால அவங்களுக்கு அந்த பெயின் தெரியும். எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங் அந்த பொண்ணு. அவங்க நடித்த கேரக்டருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஷி வாஸ் வெரி வெரி நைஸ் லேடி டு ஒர்க் வித். அதை விட பழகிறதுக்கு ரொம்ப நல்லா பழகுவாங்க. பேசுகிற டோன் ஆகட்டும் எல்லாமே அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இன்ஃபேக்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அவரும் அந்த அம்மா சில்க் ஸ்மித்தாவோட ஷூட்டிங்னாலே ஷூட்டிங் பார்க்கவே அத்தனை பேர் வருவாங்க. எக்ஸிபிட்டர்ஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து வந்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு சில்க் ஸ்மித்தானா அவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்கும். பட் ஷி வாஸ் ஆல்வேஸ் எ வெரி 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 ரொம்ப நார்மல் ஹியூமன் பீயிங்காக தான் பழகிட்டு இருந்தாங்க. செட்டுக்கு வருவாங்க. அந்த ஒரு விஷயத்தில் வி லாஸ்ட் எ கிரேட் சோல். எங்களுக்கெல்லாம் அந்த சோல் மிஸ் பண்ணதில் எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ இளையராஜா சாருக்கும் உங்களுக்கு உண்டான நட்பு, பொதுவாக உங்களுக்கு நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த விஷயங்கள் இளையராஜா சார் பற்றி என்ன சொல்கிறது? அவர் அன்னைக்கிளியிலேருந்து இது வரைக்கும் ஹிட் ஃபிலிம்ஸ் தான் கொடுத்துருக்காரு, ஹிட் சாங்ஸ் தான் கொடுத்துருக்கிறார். எல்லா வெற்றி படங்கள் பின்னாடி அவர் இருக்கிறாருங்கிறது உண்மைதான். ஒவ்வொரு பாடல்களும் அவர் யார் நடிக்கிறாரு இல்லைங்கிறத விட அவர் கதைக்கு எப்படி வேணும்னு போட்டு தான் எனக்கு தெரிஞ்ச உண்மைகள். அதாவது ஒரு படத்துக்கு இப்போ பயணங்கள் முடியுது இல்லையா, நான் நடிக்கிறேங்கிறது சாருக்கு எப்படி தெரியும்? நெஞ்சத்துக்கு இல்லாத நான் நடிக்கிறேங்கிறது சாருக்கு எப்படி தெரியும்? அவர் எக்ஸ்ட்ரானரியாக பாட்டு பண்ணி கொடுப்பார். அந்த பாட்டை வந்து ஸ்க்ரீன்லேயே எக்ஸ்ட்ரானரியாக கொண்டு வந்த ஆர் சுந்தரராஜன் அவர்களாகட்டும், மகேந்திரன் சார் ஆகட்டும், மணிவண்ணன், இந்த மாதிரி நிறைய லெஜெண்டரி டைரக்டர்ஸ் பண்ணதுனால அது ரீச் ஆயிருக்கு. அவர் எந்த ஹீரோ எந்த டைரக்டருங்கிறத இதே இல்லை அவருக்கு. இப்போ இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள், விடுதலை சூரிக்கும் எக்ஸ்ட்ரானரி சாங் கொடுத்துருக்குறாரு. அதனால அவர் எல்லா படத்துக்கும் சூப்பர் ஹிட் பாடல்கள் தான் கொடுப்பார். அந்த பாட்டு எக்ஸ்டென்ஷன் ஆடியோ ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகிருக்கும், படமாக ஹிட் ஆகும்போது படமும் ஓடணும். அந்த படத்தை ஓடுறதுக்கு நான் டைரக்டர் பங்கு இருக்குன்னு நான் சொல்வேன். டைரக்டர் வந்து எப்போ ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ணுவாங்களோ அந்த பாட்டு இன்னும் பெரிய லெவலில் ஹிட் ஆகும். அதனால அவர் வந்து பொக்கிஷம், நமக்கு ட்ரெஷர். இப்போ வந்து எந்த ஒரு ரீரெக்கார்டிங் இது வரைக்கும் யாரும் பண்ண முடியாததான் அவர். அப்போ அந்த இளையராஜா சார்கிட்ட எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் என்னன்னா அவரோட டிசிப்ளின் தான். அவர் இசை அவர் எவ்வளோ பண்ணிட்டு இருக்கிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், சோஷியல் மீடியாவில் இருக்கிறவருக்கே தெரியும். பட் அவர் அந்த ஆனஸ்டாக காலை 7 மணிலேருந்து 1 மணி 2 to 9ங்கிறது எவ்ரிடே. பௌர்ணமிக்கு எப்படி திருவண்ணாமலை போயிட்டு வரணும் எப்படிங்கிறத கண்டினியூஸாக இயர்லி பண்ணுறதுக்கு ஒருத்தனால முடியவே முடியாது. ஹி ஸோ டெடிக்கேட்டட் ஐதர் இன் டிசிப்ளின் ஆர் லைஃப். 7 மணி ஆகுதுன்னா பிரசாத் ஸ்டுடியோவில் ஒரு வண்டி இருக்குங்கிறது தான் டெஃபினட். மழை வந்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, அவர் வருவாருங்கிறது தெரியும். அவரை நம்பி அத்தனை டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் போயிருப்பாங்க. அவர் யாரையும் என்றைக்குமே டிசப்பாயிண்ட் பண்ணதே இல்லை. அவர் வரவே இல்லை இன்னைக்கு இது வரைக்கும் கேட்டதில்லை. அவரோட அந்த டிசிப்ளின் லைஃப்பும் அவரோட இசையிலே அவர் இன்றைக்கும் அவருக்கு அந்த பசி இருக்குது. என்ன புதுசாக பண்ணணுங்கிறது இருக்குது. அதை நாங்கள் விடுதலை பாட்டிலே பார்க்கலாம். எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருப்பார். ஸோ அவரை பற்றியெல்லாம் பேசுகிற அளவுக்கெல்லாம் நமக்கு எனக்கெல்லாம் தகுதியே கிடையாது. ஆக்சுவலாக பாடலாம் புகழலாம், அவ்வளோதான். எம்ஜிஆர் சாருக்கும் உங்களுடான நட்பு, அவருக்குள்ள அட்வைஸ், அந்த சுவாரஸ்யமான சம்பவம்? எம்ஜிஆர் சார் பற்றியெல்லாம் என்ன சொல்கிறது? எக்ஸ்ட்ரானரி முதலமைச்சர், எக்ஸ்ட்ரானரி அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிறது போக அவரை நம்ம படம் பார்த்து ரசித்த விதங்கள் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போது ஜெமினி ஃபிலிம் சேம்பரும் அப்புறமா நம்ம நடிகர் சங்கத்தில் தான் ப்ரொஜெக்டர் சினிமா ப்ரிவ்யூ தியேட்டர்ஸ் இருக்கும். நம்ம படங்கள் பார்க்க வருவார்.
நான் ஷூட்டிங்கில் இருப்பேன், ப்ரொடியூசர் சொல்லுவார் இன்னைக்கு சிஎம் வந்துட்டுருக்கார் பார்க்க சொல்லிட்டுருக்கார். ஸோ நம்ம படம் பார்த்துட்டு அவர் முடிகிற நேரத்துக்கு வந்துடுவோம், ஏன்னா அங்கே தூரத்தில் இருக்கோம். அவர் படம் பார்த்துட்டு அப்புறம் வந்து மகிழ்ச்சியாக வந்து பக்கத்தில் நின்று நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துருங்க பேசுவோம் அப்படின்னு போயிடுவார். நமக்கா ஒரே ஹாப்பி. நம்ம வந்து ஸ்கூலு காலேஜ்லேருந்து பார்த்த எம்ஜிஆர் சார், நம்ம பெங்களூரில் அத்தனை படங்களை அவர் பார்த்து ரசிச்சிருக்கோம். கிரேட், ஒரு பாசிட்டிவான எனர்ஜி அவர் படங்கள் பார்த்தாலே வர்றது, அவரை பார்க்கும்போதும் வந்தது. அவர் படங்கள் பார்த்து நாங்கள் அப்படி பார்த்துருக்கோம், பட் அவரை பார்க்கும்போது அவ்வளோ பாசிட்டிவாக எனர்ஜி வரும். மறுநாள் ஷூட்டிங் இருந்தாலும் சிஎம்ஏ கூப்பிட்ருக்காருங்கிறதுனால ப்ரொடியூசரை போயிட்டு வந்துடுங்க சார், காலங்காத்தால் வீட்டுக்கு போவோம். அங்கே அவர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து படத்தை பற்றி பேசுவார். அதை படத்தை பற்றி அவ்வளோ நல்ல விமர்சனம் பண்ணி பேசுவார். இது எப்படி பண்ணீங்க, இது எப்படி பண்ணீங்க, இது எப்படி பண்ணீங்க, இது நல்லா இருந்துச்சு, அது எப்படி இருந்தீங்க, எவ்வளோ நாள் பண்ணீங்க, அதை கேட்டு ரொம்ப ஹாப்பியாக இன்னும் வேணுமா சாப்பாடுன்னு எல்லாம் பேசுனதுக்கப்புறம் வெளியிலலாம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அந்த அவங்களுக்கு வேண்டிய அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் இருக்கும் சிஎம். பட் இருந்தாலும் நாங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நேரம் பேசுகிறதோ அது இதெல்லாம் இல்லை. பட் பேசி முடிஞ்சு நான் கிளம்புறேன்னா பரவாயில்லைங்க. சில டைமில் காஃபி போதும் கிளம்பி வந்ததும் உண்டு, ஏன்னா வெளியே அத்தனை பேர் வெயிட்டிங்கில் இருப்பாங்க தமிழ்நாடு சிஎம். அப்போது ரொம்ப நமக்கு பெருமையாக இருக்கும். அதுவே என்ன பண்ணுங்க நெக்ஸ்ட் படத்தில் பார்ப்போம் பேசுவோம் அப்படின்னு நமக்கே உள்ளே இருக்கும். மறுபடியும் நல்ல படங்கள் பார்த்து பேசுவார். அவரும் இதே தான் வார்த்தை, உங்களுக்கு என்ன வேணும், என்ன ஒன்றும் வேலை, உங்கள் அன்பு இருந்தால் போதும். எக்ஸ்ட்ரானரி மெமரிஸ் சார். அப்போ எம்ஜிஆர் இந்த மாதிரி ஆட்களோட உட்காந்தோம் பேசணும் அப்படிங்கிறத எங்கள் லைஃப்பில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். அதனால அது எக்ஸ்ட்ரானரி ஃபீல். சிவாஜி சாரோட சிவாஜி சார் நடிப்புகளே நடிகர் திலகம் சிவாஜி சாருங்கிறது நமக்கு வரும்போதே இண்டஸ்ட்ரிக்கு தெரியும். அவரோட 2-3 படம் நடிச்சிருக்கேன். அவர் வரும்போதே அவரோட படங்கள் பார்த்து, அதே தான் பெங்களூரில் நான் வந்து ஸ்கூலு காலேஜில் பார்த்ததா. அங்கே பெங்களூரில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம எல்லா மொழி பசங்களும் அங்கே இருக்கிறதுனால அந்தந்த மொழியில் அந்தந்த வாரம் வர படங்கள் பற்றி பேசுவாங்க. சிவாஜி சார் படம் வரும், நாகேஸ்வரராவ் படம் வருதோ, ராஜேஷ் கண்ணா படம் வருதுன்னு அவங்க சொல்லும்போது எல்லார் படமும் எல்லா பேரும் போய் பார்ப்போம். காலேஜ் கட் அடித்து ஸ்கூல் கட் அடித்து போகிறதே படங்கள் தான் நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட். அப்போ பார்க்கும்போது இந்த மாதிரி அவர் சார் படங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். அவரை வந்து ஃபஸ்ட்டு அங்கே பார்த்தது ஒரு வீட்டில் கருடா சௌக்கியமா ஷூட்டிங் டைமில் தான் பார்த்தேன். எனக்கு கையெல்லாம் நடுங்குது அவர் பார்க்கும்போதோ. ஏன்னா அவர் நடிக்கிறாருங்கிறது போக நான் கூட நடிக்கணும். அது அவர் நடிக்கும்போது நான் கால் மேலே கால் போட்டு ஏதோ ஒரு வசனம் போடணும். அந்த வசனம் பேசணுங்கிறது, காலு போட வர மாட்டேங்கிறது, பேசணுங்கிறது ஒரு சின்ன பயம் இருக்கும்ல, தயக்கம். அது இல்லாமல் அந்த ஷூட்டிங் அட்மாஸ்பியர் பெரிய லெஜெண்டரி பிரகாஷ் ராவ்ங்கிற மிகப்பெரிய டைரக்டர் எல்லாம் இருந்தார். பட் அவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாருங்கிறது தான். என்கரேஜ் பண்ணார். ரொம்ப சுலபமாக நடிக்கும் முயற்சி பண்ண, அது நல்லா நடந்ததுங்கிறது உண்மையான விஷயம். ஒவ்வொரு படத்துலையும் அவரோட நடிக்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது. அதான் இதெல்லாம் தான் நல்ல விஷயங்கள் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம்ன்றது. எனக்கு எம்ஜிஆர் சார் சிஎம்மாக இருந்தாலும் அவர் பார்க்குறதுக்கும் அவரோட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைச்சதாகட்டும், சிவாஜி சாரோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதாகட்டும், சிவாஜி சார் பையனோட நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதாகட்டும், இதுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ராகவேந்திர படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணதுக்கான ரீசன் ரஜினி சாரோட 100வது படம்ன்றதுனாலயா, இல்லை நீங்கள் பேசிக்கலி ராகவேந்திர பக்தர்ன்றதுனால? முதல் காரணம் ராகவேந்திர சுவாமி பக்தன். 2வது படம் எஸ்பி முத்துராமன் சாரும் அந்த யூனிட்டும் கவிதாலயாங்கிறதும் அஃப்கோர்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட நடிக்கணுங்கிறது இருக்குது. பட் முதல் காரணம் ராகவேந்திர சுவாமி பக்தன். நான் முதல்ல இந்த இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி இல்லை, நான் ராகவேந்திர சுவாமி கும்பிட்டு பழக்கம். அதனால் அவர் பற்றி ஒரு படம் எடுக்கிறாருன்னா அந்த படத்தில் என்ன நானும் ஒரு சீனாவது வரணுன்றது என்னோட ஆசை. அந்த ஆசைக்காக அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். அதாவது ப்ரொடியூசர்லேயே ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்னு, சிஸ்டமேட்டிக் ஆஃபீஸர்னு சொன்னால் கே பாலாஜி சார். அவர் கூட நீங்கள் நிறைய படங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அந்த அவரை சந்திச்ச அந்த சுவாரஸ்யமான அனுபவங்கள்? ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஐ ஹவ் சீன்னு சொல்லலாம். அவர் அவ்வளோ ஒரு இப்போ என்ன கார்ப்பரேட் ஆஃபீஸ்ன்னு சொல்கிறீங்களோ அந்த மாதிரி அவரோட நிர்வாகம் இருந்துச்சு, அவங்களோட ஆஃபீஸ் இருந்துச்சு. ஷூட்டிங் ஆகட்டும், பிளான் பண்ணுறதாகட்டும், இத்தனை சீன்ஸ் இந்த லொக்கேஷன் இப்போ முடியணும், இப்போது டப்பிங் ஆரம்பிக்கணும், இப்போது ரீரெக்கார்டிங், இப்போது ரிலீஸ்ன்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஜனவரி 26 ஒரு படம் ரிலீஸ் பண்ணுவார். அந்த காலத்து சிவாஜி சார்லேருந்து எல்லா படமும் அப்படி தான் பண்ணுவார். கமல், ரஜினி சார் எல்லாரையும் வச்சு நிறைய படம் பண்ணியிருக்கார் சார். அந்த வரிசையில் பிளான் பண்ணும்போது அவரோட அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் என்ன, இந்த டைம் இது முடிக்கணும், அதுக்கு என்ன பண்ணும் அதுதான் கேட்பார். தவிர கொடுத்துட்டு ஏன் முடியல, ஏன் ஷூட்டிங் போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்றதுக்கு வாய்ப்பே இல்லை.
மழை வந்தால் அன்றைக்கி ஷூட்டிங் எடுக்கணும், அப்போ ஷூட் பண்ணி இங்கே போய் இந்த இன்டீரியர் ஒர்க் அந்த அந்த இன்னொரு நாளைக்கு பிளான் பண்ணி முடிங்கன்னு சச் எ மெட்டிகுலஸ். ஏன்னா அது அவரோட ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக வளர்ந்து வந்த ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆக்டர்ன்றதுனால அவருக்கு அந்த விஷயம் தெரியும். ஒவ்வொரு பைசாவும் ஒவ்வொரு மினிட்டும் சினிமாவில் எவ்வளோ யூஸ்ஃபுல்லுங்கிறது அவருக்கு தெரியுங்கிறதுனால அவர்கிட்ட நான் அது கற்றுக்கிட்டேன். ரொம்ப பிரமாதமான ப்ரொடியூசர், ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட் ப்ரொடியூசர் கே பாலாஜி சார். சார், மனோபாலா சாருக்கும் உங்களுக்கு உண்டான நட்பு பிள்ளைநிலை எப்படி உருவானது? மனோபாலா இன்னைக்கு அவர் நம்மளோட இல்லை, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்ல நண்பன். பாமரு டைமில் இந்த பாரதி ராஜா சார் அசிஸ்டன்ட்ஸு, பாலச்சந்தரோட அசிஸ்டன்ட்ஸு, எல்லாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் நம்ம ரூம் வருவாங்க. அப்படி பழக்கமானவன் தான் மனோபாலா. நான் வந்து மணிவண்ணனோட ரங்கராஜனோட எல்லா படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து கார்த்திக்கும் சுஹாசினி வச்சு இளையராஜா மியூசிக் வச்சு ஒரு படம் பண்ணார். படத்தை பேர் மறந்துட்டு பண்ணார். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் சரி போல. நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் சரி போலனால பாவம் எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா நடிகர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் இருக்கிற பிரச்சனை தான். அவரை மற்ற படங்கள் அவருக்கு வரல. ஆனால் நான் படங்கள் பண்ணிகிட்டே இருந்தேன். அவரோட சக இயக்குனர் மணிவண்ணனும் கே ரங்கராஜனும் இந்த கேங்கோட நான் படம் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போது எப்போவுமே வந்து கேட்டுகிட்டே இருப்பார், நம்ம வந்து எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுத்தோன்னா ஓகேன்னு சொல்லுவேன். பரவா அவர் செலவுக்கெல்லாம் வந்து அவருக்கு எவ்வளோ உரிமையாக இருந்துச்சுன்னா, நான் எனக்கு இவ்வளோ பணம் வேணும், என்கிட்ட பணமே இல்லை, செலவு வேணும்னு பாக்கெட்டில் கை போட்டு எடுத்துகிட்டு போவார், ஷர்ட்லேருந்து எடுத்துகிட்டு போவார். அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்த நாட்களுங்கிறதுனால அதெல்லாம் ஒரு பிரச்சனை. அப்படி இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் அவர் ரொம்ப ஒரு தீவிரமாக ரொம்ப சோகத்தில் டிப்ரெஷனுக்கு போயிட்டார். அந்த டைமில் தான் எனக்கு ஓவராக ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து நெக்ஸ்ட் டே ஷூட்டிங்கில் கலைமணி சார் எல்லாம் அப்போ எல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே காட்சிட் கேட்க வருவாங்க, ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கதை சொல்ல வருவாங்க எல்லாமே. அது வேறு காலத்தின் கட்டாயம். அப்போ வரும்போது அவர் கால்ஷீட் கொடுக்கணும் கேட்கணும் போது நான் சொன்னேன், ஒரே ஒரு கண்டிஷன் சார், நீங்கள் மனோபாலா டேரக்டர் போடுறதா இருந்தால் நான் கால்ஷீட் கொடுக்குறேன்னா, நீங்கள் கால்ஷீட் கொடுக்குறதா இருந்தால் நிச்சயமாக கொடுக்குறேன் அப்படின்னா. நான் சொன்னேன், மனோபாலா அட்வான்ஸ் கொடுத்து கமிட் பண்ணிவிடுங்க, நான் பேசுகிறேன்னு சொல்லி அன்றைக்கி மத்தியானமே அட்வான்ஸ் கொடுத்து அவரை கமிட் பண்ணி இவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். அப்போ நைட்டாக படம் பண்ணணும். நைட்டாக நான் தான் ஷூட்டிங் என்னால் நடிக்க முடியும். அப்போதைக்கு இமீடியட்டாக கொடுக்கணுன்னா ஒரு கதை உருவாக்கும் போது 2 கதை சொன்னார். அதில் தான் உருவாகின படம் பிள்ளை நிலா. கலைமணி சார் கதை, திரைக்கதை வசனமும், மனோபாலா இயக்கம், இளையராஜா சார் மியூசிக்கு, லெனின் சார் எடிட்டர் நினைக்கிற பிரமாதமான இருந்த கதை திரைக்கதையினால மக்கள் ஆதரவுனால சூப்பர் ஹிட் ஆச்சு. அன்னிலிருந்து மனோபாலாவோட வாழ்க்கையில் ஒரு மாதிரி திருப்பு முனையாக அமைஞ்சது. நல்ல படங்கள் பண்ணார். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணார். நடிகராக இருந்தார். இப்போ இந்த ஹரா படத்தையும் நடிச்சிருக்கிறார். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் நம்மளோட இல்லை, அவ்வளோதான். மணிவண்ணன், நானும் சில்க் ஸ்மிதா, ஷீ இஸ் எ வெரி ஸ்வீட் கேர்ள். எப்படி நடிக்கிறதுக்கு ஒரு ஏதோ போஸ்க்கு ஸ்டில் ரவி சொன்னதுனால அவர் நடிக்க வந்து நின்றுட்டார். அங்கே மணி என்னோடய ஃப்ரெண்ட், நண்பன், இப்போ இல்லை. இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஸ்டில்ஸ். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பேசிட்டு ஸ்டில். நானும் சுமலதா அவர்கள், நானும் இவங்க ஒரு படம் நடிக்கிற வேண்டியது இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் மெட்ரலைஸ் ஆகலை. இட் வாஸ் எ பியூட்டிஃபுல் ஸ்டில். அந்த சீசன்லேருந்து இந்த சீசன் வரைக்கும் பாருங்கள், அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஸ்டில். மெரினா பீச்சில் எடுத்த ஷார்ட்ஸு, ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். மனோபாலா இயக்கிய நான் உங்கள் ரசின் நெகட்டிவ் ரோல் பண்ணேன். ஒரு பிரமாதமான ஃபீலிங், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு ரசிகனாக என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும் எப்படிங்கிறது அந்த படத்தை காமிச்சிருப்பாங்க. பியூட்டிஃபுல் சீன். தேங்க்யூ. எப்படி கண்டுபிடிச்சிங்க இந்த லைன்ஸ் எல்லாம்? ஸ்டில்ஸ் ரவிட்ட வாங்கணும் சார். ஓகே. ராதாவும் நீங்களும். இது எஸ்பிடி ஃபிலிம்ஸ், காற்றுக்கு என்ன வேலி, சிவாஜி ராஜா சார் மியூசிக்கு, எஸ்பிடி சுப்பு அவர்கள் டைரக்ஷனில் எடுத்த படம். சூப்பர். நல்ல மெமரிஸ். தேங்க்யூ. லாஸ்ட். ஓ, அன்னைக்கு இது ஒரு பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒரு ஸ்டில். நெஞ்சத்தை கீழாத ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். அப்போ பிரதாப்பும் நானும் ஹாசினியும். இட்ஸ் அ பியூட்டிஃபுல்
ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி. நம்ம ஸ்டில்ஸ் ரவி அவரோட அந்த லைட்டிங் ஸ்கில் ஆகட்டும், ஃபோட்டோகிராஃபி, அவரோட ஐ இருக்க எக்ஸ்ட்ரானரிங்கிற இந்த ஸ்டில்லையும் தெரியும் பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் நல்லா இருக்குது. இட் பிரிங் பேக் ஸோ மச் பியூட்டிஃபுல் மெமரிஸ். தேங்க்யூ. நான் நடித்த ஹரா திரைப்படம் ஜூன் 7ஆம் தேதி திரைக்கு வருது. இப்போ அவங்க ஆதரவோட பாடல்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. எல்லோரும் ரசித்து வாழ்த்துட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த படத்தில் அப்பா பொண்ணுங்கிற விஷயம், அந்த எமோஷ்னல் கனெக்டு எல்லாரோட வாழ்க்கையிலையும் நீங்கள் பார்த்து ரசித்து கடந்து வந்த விஷயங்களை மறுபடியும் நினைவுபடுத்துகிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும். அவசியமாக நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் பார்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன். மீடியா நண்பர்களுக்கும் எப்பவும் போல உங்கள் ஆதரவு எங்களுக்கு வேணும். ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, உதவி பண்ணிகிட்ருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Get up to 10% instant cashback offer on Vivo V30e. Pre-book now. வெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.